ఒక లిటరరీ ఫెస్టివల్లో ఆర్ట్ అండ్ ఇట్స్ రెసిలియన్స్ అనే ఒక విషయం మీద నేను చేసిన ప్రసంగం, ఒక సంవాదం, దాని నుంచి కొన్ని మాటల్ని మాత్రం తీసుకుని దాన్ని వక్రీకరించి నేనేదో అవతార పురుషుడు శ్రీరాముడిని ఏటకారం చేశానని, హిందూ ధర్మాన్ని హర్ట్ చేసే ఫీలింగ్స్ ఇచ్చానని కొందరు ఊగుతున్నారు. అన్ని ధర్మాన్ని అందరినీ ప్రేమించే నాకు అవసరమైతే లేదు. కానీ ధర్మాన్ని మతోన్మాదంతో అడ్డు పెట్టుకొని అసహ్యమైన రాజకీయం చేస్తున్న వాళ్ళని నేను అడిగే ప్రశ్నలకి సమాధానం ఇవ్వలేక కొందరు నన్ను యాంటీ హిందూ ధర్మ విరోధి అని బింబించడానికి ప్రయత్నిస్తున్నారు. పాపం వాళ్ళ ఏడుపు, వాళ్ళ కష్టం నాకు అర్థమవుద్ది. సో వాళ్ళకి సమాధానం చెప్పాలి. ఇప్పుడు ఏమైందంటే, నేను ఇప్పుడే తమిళనాడు ఎలక్షన్స్ అయిపోయి కొంచెం తోట పనిలో ఉన్నాను. వర్షాకాలం వస్తుంది, ఎండాకాలం ఎండ్ అవుతుంది, చెట్లు మొక్కలతో మాట్లాడుకోవాలి. సో ఆ పనిలో ఉన్నాను, త్వరలో వస్తాను. అప్పటిదాకా మీరు మీ పనులు చూసుకుంటారా లేదా ఇలాగే వాగుతుంటారా, ఊగుతుంటారా, మీ డిసిషన్. பிரகாஷ் ராஜெல்லாம் ஒரு முட்டா பீஸுங்கிறத திரும்ப திரும்ப கமலஹாசன் வந்து ராஜராஜ சோழனை விட அதிக குடும்பங்களுக்கு செய்தவர் சேகர் பாபு தான் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து அதாவதுங்க, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பிரகாஷ் ராஜோட அம்மா வந்து இறந்து போறாங்க. அப்ப அவங்கள வந்து கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்றாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனா எங்க அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது, அதனால அதுபடி நாங்க பண்றோன்றோம். அந்த நொன்னையை தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உங்க அம்மாவோட உணர்வு புண்படக்கூடாது, நீ வந்து கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ற. இல்ல அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, நான் வந்து ஒரு பகுத்தறிவுவாதி, நான் பகுத்தறிவுப்படி அப்படிதான் பண்ணுவேன், நீ பண்ணியா? இல்ல. அப்ப அதே போல இங்க கோடிக்கணக்கான மக்கள் ராமனை கடவுளை நம்பி வணங்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட உணர்வுகள் புண்படலாமா? ராமனு லட்சுமணன் படையெடுத்துட்டு வந்தாங்களா? அங்கிருந்து எதுக்கு படையெடுத்துட்டு வந்தாங்களா? அவங்க 2 பேரும் வனவாசம் போறதுக்கு ஒரு வில்லு அம்பி தூக்கிக்கிட்டு வந்தாங்க. இங்க அவங்க கூட இருந்தது கூட யாரு? வானர படைகள். அப்ப எப்படி நீ வரலாறு திரிக்கிற? வடநாட்டுல இருந்து தென்னாட்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண வந்தாங்களா? இங்க ராமேஸ்வரம் கோயில்ல ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணாரு ராமர். யார் படையெடுத்து வந்தது? படையெடுத்து வந்தவெல்லாம் யாரு? அங்க இருந்து முகமது கோரியும் கஜினி முகமதும் இவனுங்களாம் படையெடுத்து வந்தானுங்கல்ல. எத்தனை இந்து கோயில்களை இடிச்சானுங்க. அதை சொல்ல உனக்கு துப்பு இருக்கா? நீ ஆம்பளையா இருந்தா படையெடுத்து யாரெல்லாம் இந்தியா மேல படையெடுத்து வந்தாங்க, அவங்க என்னென்ன அநியாயம் எல்லாம் பண்ணாங்க, இவன் அவுரங்கசீப் என்னென்ன பண்ணான் சொல்ல தைரியம் இருக்கா உனக்கு? சொன்னா பிரகாஷ்ராஜ் ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன். ராமரும் லட்சுமணனும் வந்து படையெடுத்து வந்தாங்களா இங்க? எப்படி? அப்ப முட்டாள்தனமா? அப்ப நீ முட்டாளா இல்ல மக்களை முட்டாளாக்கணும்னு நினைக்கிறியா? அப்போ உனக்கு இந்த மாதிரி செலக்டிவ் அம்னிஷியா இருக்கும். வெள்ளக்காரங்கிறவன் யாரு? கிறிஸ்தவன் தானே. வெள்ளக்கார கிறிஸ்துவங்க எதுக்கு வந்தான்? நமக்கு சேவை பண்றதுக்கு வந்தானா? சேவை பண்ண வந்தான். வெள்ளக்காரங்க வந்தப்ப நம்மள பிச்சை எடுத்துட்டு இருந்தோமா? இங்க வந்து இஸ்லாமியர்கள் படையெடுத்து இங்க வந்து கோடியா கொள்ளையடிச்சு போனதுக்கு அப்புறமும் நம்ம கிட்ட செல்வம் இருந்துச்சு. வணிகம் பண்றேன்னு தானே வந்தான். பிசினஸ் பண்றவன் எதுக்கிட்ட வருவான்? செல்வ செழிப்பா இருக்கவங்கள்ட்ட தான் வருவான். பிசினஸ் பண்றவன் யார்கிட்ட வருவான்? அப்ப வெள்ளக்காரங்க வர வரைக்குமே நம்மள எப்படி இருந்தோம்? செல்வ செழிப்பா இருந்தோம். அவன் என்ன பண்ணா? இஸ்லாமியர்கள் படையெடுத்து வரப்ப என்ன பண்ணா? அவன் முரட்டுத்தனமா மூர்க்கத்தனமா அடிச்சான், கத்திய வச்சு வெட்டினா, மதம் மாறியா 2 3 பொலக்கட்டுமான்னு கேட்டான், கோவில் அடிச்சு போட்டா எல்லாம் பண்ணான். இந்த வெள்ளக்கார கிறிஸ்துவ என்ன பண்ணா? நயவஞ்சகமா நம்மள பிசினஸ் பண்றேன்னு பண்றது, நம்மளோட மன்னர்களே மூலச்செலவு பண்றது, நமக்குள்ள மதம் மாத்துறது, நம்ம மதம் இழிவானதுன்னு சொல்றது, நம்மளோட பழக்க வழக்கங்களை இழிவானதுன்னு சொல்றது, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றதுன்னு நமக்குள்ள புது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தையே கம்ப்ளீட்டா காலி பண்ணி, அவன் வந்து எப்படி நம்மள வந்து நேரா அடிச்சு கொண்டான் அப்படின்னா, இவன் நரி மாதிரி நயவஞ்சகம் பண்ணி பகையாளி கூடிய உறவாடி கெடுன்னு கூட இருந்து கெடுத்தான். உனக்கு தைரியம் இருக்கு அதை பத்தி பேச? உங்க அம்மாவை கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ணேங்கிறிய. உங்க பாட்டி என்னவா இருந்தாங்க? உங்க பாட்டி இந்துவா தானே இருந்திருப்பாங்க. அப்ப யார் எந்த முறைப்படி எப்படி நீங்க மாறினீங்க? நீங்க பிறக்கிறப்பே நீங்களா பரம்பரையா கிறிஸ்தவர்களா? நீங்க பேச தைரியம் இருக்கா பிரகாஷ் ராஜுக்கு? எப்படி ராமர் வந்து படையெடுத்து வந்தாருங்க? எத்தனை இடங்களை கொள்ளையடிச்சாரு ராமர்? எத்தனை கோயில்களை இடிச்சாருங்க? சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரியான முட்டா பீசுங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எங்கேயாவது காசால பிரச்சனைனா கட்டாம் போட்ட துண்டை போட்டுட்டு போய் நிக்கிறான். இதே இங்க வங்கதேசத்துல மக்களை வந்து இந்துக்களை கொள்றாங்க அப்படின்னா வாயை எங்க மூடிட்டு உட்காந்துருக்க? பகல்காம்ல வந்து இந்துவான பேண்ட கழட்டி பாத்துட்டு கொண்டான்ல, அதை பேச துப்பு இருக்கா உங்களுக்கு? ஆனா நீங்களே என்னத்தை பேசிட்டு உட்காந்துருக்கீங்க? ராமரை பத்தி பேசிக்கிட்டு இன்னமும் அததான் சொல்றேன்ல, ராமர் வாழ்ந்த காலம் வந்து சில பேர் 2000 வருஷங்கிறாங்க, சிலர் 5000, சிலர் 7000, சிலர் 13000 வருஷங்கிறாங்க. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராமர் காலத்தாண்டா இன்னும் கழுவி குடிச்சிட்டு இருக்கீங்க நீங்களாம். அப்பெல்லாம் தெரியல அவர் தெய்வமா இருக்காருன்னு. பிரகாஷ் ராஜெல்லாம் இப்ப இன்னைக்கு செத்து போனாருன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு யாருன்னு கேட்பாங்க. யாருன்னு கூட தெரியாம போயிடும். ஆனா 1000 வருஷம் ஆனாலும் இன்னமும் நீ ராமனை பத்தி தான் பேசிட்டு இருக்கல, அதனாலதான் அவர் வந்து தெய்வமா நாங்க வச்சு வழிபட்டு இருக்கோம். இன்னை வரைக்கும் அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக் கிடையாது. அதுதான் இவங்களோட லட்சணம்.